சிங்கப்பூர் சாங்கி ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. என்ன ஏர்போர்ட்டுக்கு தானே வந்திருக்கு, எதுக்கு இவ்வளவு ஷாக் ஆகுறேன்னு பாக்குறீங்களா? எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. நான் ஏர்போர்ட்ல இருக்கேனா இல்ல ஏதாவது ஃபாரஸ்ட்ல இருக்கேனான்னு எனக்கு தெரியல. நீங்களே பாருங்க, அங்க பாரு தகவல். ஒரு சூப்பர்பான நேச்சுரல் வியூவை நான் பார்த்துட்டு இருக்கேன். கொஞ்சம் அங்க பாருங்க. வேற லெவல் வியூ கைஸ், சீரியஸா சொல்றேன். பிளசன்ட் வெரி பிளசன்ட். அவ்வளவு அழகு. ஓகே guys, so இது என்ன இடம் பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்னு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பட் இது என்ன ஏர்போர்ட் அப்படின்னா பேங்காக் ஏர்போர்ட். நாங்க இப்ப போக போற இடம்னா பட்டாயா. என்னடா ஃப்ரெண்ட்ஸோட போறது தனியா போறதெல்லாம் ஃபேமிலி ட்ரிப்பா போறேன்னு நினைக்காதீங்க. இது ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃபேமிலி ட்ரிப் தான். நாங்க ஜாலியா போயிட்டு வர போறோம். பட்டாயாக்கு தான் போறோம். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ஏன்னா டிவில மூவிஸ்ல தான் நம்ம பார்த்துருக்கோம். ரியலா இப்ப நான் பார்க்க போறேன். செம்ம எக்ஸைட்டடா இருக்கு. யா गाइस, இப்போ பேங்காக் ஏர்போர்ட்ல இருந்து இப்போ நம்ம பட்டாயாக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ பட்டாயால தான் ரூம் புக் பண்ணிருக்கோம். ஸோ டாக்ஸில தான் போறோம். டிரைவர் இவர் தான். ஆனா என்ன பிரச்சனைனா இவருக்கு இங்கிலீஷ் தெரியாது, தமிழும் தெரியாது, புரியவும் புரியாது. இப்ப இவர்கிட்ட என்ன லாங்குவேஜ்ல பேசணும்னு நான் கூகுள் இப்பதான் போட்டு கத்துட்டு இருக்கேன். புரிஞ்சிருச்சோ? இரும்பி காட்டுறாரு. ஓகே, சோ இவர்கிட்ட என்ன லாங்குவேஜ்னு பேசாம கேட்கலாமா? What language will you speak? Language? Oh. Thai language? Chinese? No, I don't know. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா? ஒன்னும் புரியல, எனக்கும் புரியல. நான் என்ன கேக்குறேன்னு அவருக்கும் புரியல. கடைசியில புரியாம என்ன பண்ண போறோம் தெரியல. ஓகே, ரூம் போயிட்டு நான் உங்களுக்கு மத்தது எல்லாமே சொல்றேன். நம்ம பட்டாயாக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேக்கு நான் சூப்பர்பா ரெடி ஆயிட்டேன். ஸோ திஸ் இஸ் மை காஸ்டியூம். கேப் அண்ட் கிளாஸ்லாம் எப்படி இருக்கு? மாசா இருக்கேனா? அவ்வளவு ஒருத்தலாம் இல்ல. இல்ல எனக்கு புரியல. சரி, ஓகே ஃபைன். ஸோ இங்க வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. ஸோ அதனாலதான் ஃபுல் ஹேண்ட் போட்டு இருக்கேன். அண்ட் இந்த காஸ்டியூம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டர் ரைட்ஸ். ஃபர்ஸ்ட் டே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ரைட்ஸ் எல்லாமே கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் பக்காவா ரெடியா இருக்கேன். அண்ட் எக்ஸ்ட்ராவா ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு.
இப்ப நீங்க அங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னா தெரியும், ஆல்ரெடி வாட்டர் ரைட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருந்து கிளியரா தெரியுது. ஏய் ஜூம் பண்ணு. சந்தோஷ், அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் ஒண்ணு பாக்கணும். இங்க பாருங்க ரெண்டு பேரையும். இன்னும் பக்காவா ரெடி ஆயிட்டீங்க. மம்மி இப்பயும் சொல்றேன், இவரை நம்பாதீங்க நம்பாதீங்க. நீங்க கீழே இறங்கினக்கு அப்புறம் நீங்க கூட வந்திருக்கீங்களான்னு கூட இவர் பார்க்க மாட்டாரு. ஓகே, ஹாப்பியா இருக்கட்டும். எத்தனை பேர் வந்து போனாலும் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் உங்களுக்கு தான். ஓகே, அப்ப லாஸ்ட் பிரெஃபரன்ஸ் யாருக்கு? யாருக்கும் கிடையாது. ஃபர்ஸ்ட் லாஸ்ட் உங்களுக்கு பார்க்கதான் போறேன், பார்க்கலாம். ஏய் இன்னைக்கு ஃபுல்லா கேமராவா அப்பா பின்னாடி தான்டா இருக்கணும். ஓகேவா? என்ஜாய் பண்ணவங்க என்ஜாய் பண்ணுவோம். எத எல்லாமே கண்டு ரசிக்கணும், அவ்வளவுதான். சரி, ஓகே, கிளம்பலாம். இப்போ வாட்டர் ரைட்ஸ் ஆக்சுவலி நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. சோ ஒரு நாள் 10,000 வேற சொன்னாங்க. ஸோ அதனால எத்தனை வாட்டர் ரைட்ஸ் இருக்குன்னு தெரியல. பட் ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ணிடலாம், கவர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு பசிக்குது டாடி. டாடி சாப்பிட தானே போறோம். அப்பாடா, ஓகே, கொஞ்சம் லைட்டா சாப்பிட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஏன்னா வாட்டர் ரைட்ஸ் போகும்பொழுது வெளியே வந்துருச்சுன்னா அசிங்கமாயிரும். அதனால பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம வாட்டர் ரைட்ஸ் போறோம். Hey, what's up? Twitter, YouTube, Instagram. சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் ஒரு ஃபார்ம்ல தான் இருக்காங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல தான் நாங்க தங்கியிருக்கோம். இதுல 29th ஃப்ளோர்ல நாங்க ஸ்டே பண்ணிருக்கோம். ஸோ வித் ஸ்விம்மிங் பூல், ஜிம் எல்லாமே இங்க இருக்கு. லைக் அவர் அபார்ட்மெண்ட் மாதிரி தான். நம்ம சென்னையில அபார்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, எல்லாமே வரும்ல, எல்லா அம்யூனிட்டிஸோட வரும்ல. ஸோ அதே மாதிரி தான். ஸோ இப்ப நடந்து நாங்க எல்லா இடத்துக்கும் சுத்தி பார்க்க போறோம். அதே அண்ட் வாட்டர் ரைட்ஸும் நம்ம போறோம். இப்போ நாங்க ஒரு ஷேர் ஆட்டோல போயிட்டு இருக்கோம். லைக் நம்ம ஊர்ல எப்படி ஒரு ஷேர் ஆட்டோவோ அதே கொஞ்சம் பெரிய சைஸ் ஆட்டோ. இது பேர் வந்து டுக் டுக்னு சொல்லுவாங்க. அந்த டுக் டுக்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பட்டாயாவோட மெயின் பீச் லொகேஷனுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். அங்க போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே முடிச்சுட்டு தென் வாட்டர் ரைஸ் ஸ்டார்ட். இது வாக்கிங் ஸ்ட்ரீட்டா? வாக்கிங் ஸ்ட்ரீட். அப்ப இதுதான் வாக்கிங் ஸ்ட்ரீட். நைட் பளபளன்னு இருக்கும். என்னது லைட்டிங்கோட ஏரியா பளபளன்னு பாத்துக்கோமா. பளபளன்னு இருக்குமா? பார்க்கதானே போற. எத? அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. டாடி யூ யூ வாக்கிங் ஸ்ட்ரீட். அதுக்குன்னு எஸ், நல்லா பாருங்க. நல்லா பாருங்கவா. நைட் நல்லா லைட்டிங் வர சூப்பரா இருக்கும். ஓ, சூப்பரா இருக்குமா? அடிபடியா இருக்கும். தூங்க மாட்டாரு. தூங்க மாட்டாரு. டயர்டா இருக்குன்னு சொன்னார்ல, டயர்டா இருக்குன்னு சொன்னார்ல, தூங்கவே மாட்டாரு. நைட் தூங்குறதுக்கு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னா நம்ம தாய் ஃபுட் அப்படின்னு ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். ஸோ நான் இங்க வந்து ஆர்டர் பண்ணது பாத்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் வித் ஷ்ரிம்ப்ஸ் அண்ட் ஃப்ரைட் ரைஸ் வித் சீ ஃபுட். இங்க எப்படி இருக்கும்னு தெரியாம ஒரு டவுட்ல தான் இருந்தேன். பட் இங்க 2 தமிழர்ஸ் வந்து இங்க இருந்தாங்க. அவங்கதான் இந்த ஃபுட் எல்லாமே சஜஸ்ட் பண்ணாங்க, இதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்றேன். பார்க்கலாம். நம்ம ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தான் இருக்கு. ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கு. அண்ட் இந்த சீ ஃபுட்ஸ்லாம் எப்படின்னா நல்லா பாயில் பண்ணி அப்படியே இருக்கு. லைக் நம்ம ஸ்பைசஸ் எதுவும் போடாம அப்படியே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம். நல்ல வேலை உப்பு போட்டுருக்காங்க.
இப்போ இந்த போட்ல தான் நம்ம ஒரு ஐலாண்டுக்கு போக போறோம். அந்த ஐலாண்ட்ல தான் எல்லா ஆக்டிவிட்டிஸுமே இருக்கு. போலாமா? சூப்பரா என்ஜாய் பண்ணீங்களா? எப்படி இருந்தது அபி? எப்படி இருந்துச்சு அபி? எப்படி இருந்துச்சு? நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. சோ நம்ம பீச்ல விளையாடுனதுனால ஃபுல்லா வெட்டா இருந்தது, ட்ரை ஆகி அப்படியே இருக்கு. சோ போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அகைன் சாப்பிட்றதுக்கு சும்மா நைட் வாக் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பிளான் பண்ணிருக்கோம். ஓகே, என்ன சந்தோஷ், நைட் வாக்குக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்க போல? நான் இல்ல, அப்பா தான் எக்ஸைட்டடா இருக்கு. ஓ அப்பா, எங்க ஆளை காணோம்? உள்ள போயிட்டாங்க. ஓகே ஓகே, சரி ஓகே, வாங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நைட் வாக் போலாமா? வாடா. ஸோ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நாங்கள் வாக்கிங் ஸ்ட்ரீட்குள்ளே போயாச்சு. ஸோ போய் நிறைய பார்த்தோம், நல்லா என்ஜாய் பண்ணோம், பயங்கரமாக சுற்றி பார்த்தோம். ஐ திங்க் யூ கைஸ் ஆல் நோ தேட் நாங்கள் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது. அண்ட் அதை தாண்டி நல்லா சாப்பிட்டோம். அங்கே ஃபுட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி சிக்கன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. தட்ஸ் இட். ஓகே கைஸ், மறக்காமல் அபி நக்ஷத்ரா vlog-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.